ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பாஞ்சியான குழிப்பணியார கேக்கு தான் செய்ய போகிறோம். ரொம்பவும் சிம்பிளான மெத்தடில் செய்ய போகிறாங்க. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து 1/2 கப் அளவு பவுடர் சுகர் எடுத்துக்கோம். 1/4 கப் வந்து குக்கிங் ஆயில் எடுத்துருக்கேன். 1 முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு அகலமான ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாவை கொட்டிக்கலாம். அதோட நம்ம பவுடர் சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆயில் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து கீ கூட நல்லா உருக்கி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ முட்டையை வந்து நம்ம இதில் உடச்சி ஊற்றிடலாம். இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் இதில் வந்து உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம உப்பு சேர்க்குறோம். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நமக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து பால் ஆட் பண்ண போகிறோங்க. பால் வந்து ஒரு 1/4 டம்ளர் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு, இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்கணும். அதாவது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. அப்புறம் வந்து கேக் வந்து நமக்கு ஃப்ளப்பியாக வராது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பாலை வந்து ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ கேக்கோடைய க்ரீம் வந்து நமக்கு நல்லாவே வந்து இந்த அளவுக்கு வரணுங்க. அதாவது ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கேக்கு வந்து நல்லா வரும். அது இல்லாமல் நல்லா உப்பியும் வரும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம ஏதோ ஒரு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. அப்படி உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குழிப்பணியார சட்டி வச்சுருக்காங்க. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த குழிப்பணியார சட்டி வந்து ரொம்ப வந்து ஹீட் ஆகக்கூடாது. அதனால் வந்து மிதமான ஹீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் நம்ம என்ன பண்ணலாம், சுற்றி வந்து ஆயில் இல்லை பட்டர் இல்லை கீ எது வேணால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆயில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ண பிறகு இப்போ நம்ம கேக்கோடைய மாவு எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த குழியில் வந்து நீங்கள் வந்து 3/4 வாசி தான் ஊற்றணும், ரொம்ப ஃபுல்லாக ஊற்றாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து மேலே வந்து நல்லா உப்பி வரும். ஸோ அதனால் 3/4 வாசி மட்டும் ஊற்றினா நமக்கு போதுமானது. இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஊற்றிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளேமை வந்து நல்லா லோவாக வச்சுருங்க. இப்போ நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், நமக்கு வந்து எப்படி வந்திருக்குன்னா சைடாக பார்த்தா சுற்றி பாருங்கள், நல்ல மெரூன் கலரில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அது வந்து நமக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு கலர் வந்துருச்சு. ரெண்டாவது இந்த மாதிரி வெடிப்பு வந்துடும். வெடிப்பு வந்துருச்சுனாலே நமக்கு நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாங்க. இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம குழிப்பணியார சட்டியில் ஒரு அருமையான ஒரு ஸ்பாஞ்சியான கேக் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நீங்களே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும். இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அடுப்பை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கருக ஆரம்பிச்சிடும், அப்புறம் உள்ளே வந்து வேகாது. அதே மாதிரி சட்டியும் ரொம்ப வந்து காஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக காயும் போதே நம்ம இதை ஊற்றிடணுங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இது வந்து நம்ம செய்யலாங்க. செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.